இப்பயே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. நீ போற அந்த லைப்ரரி வேலையே வேணான்ற. நீ என்னன்னா ஃப்ரேசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறன்ற. ஃப்ரேசர் என்ன அவ்வளோ தூரமாவா இருக்கு? அப்படியே அக்கறை இருந்தால் அங்கே வந்து பார்க்க வேண்டியதானே. யார் வேணான்னு சொன்னா? எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறியா? அடிக்கடி வந்து உன்னை பார்க்குறதுக்கு. ஆமாம், உனக்கு உன் வேலை தான் முக்கியம். ஆனால் நான் எதுவும் செய்யக்கூடாது. இது உனக்கு சுயநலமாக தெரியல? என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலமா? இல்ல மற்ற ஆம்பளைங்க மாதிரி நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பா? அது தப்பு இல்லை. ஆனால் இருக்கிறது விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற பாரு, அதான் தப்பு. நான் வேலைக்கு போக மாட்டேன். நான் சொல்கிறேன், நான் படித்த படிப்புக்கு என்ன ஆஃபீஸில் வேலை கிடைக்கும்? இந்த மாதிரி தான் பாட்டை விளைச்சிட்டு இருக்கேன். விட அதுக்கு அவசியமே இல்லை. உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வேலை நீ எவ்வளோ சம்பாதிக்க போகிற? அந்த காசை நானே உன்கிட்ட கொடுத்துருவேனே. இத்தனை வருஷமாக அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வேலையில் பூந்து ஒரு வருஷம் தானே ஆகுது. அதுதான் வேணான்னு சொல்கிறேன். நான் என் சொந்த காலில் நின்று சம்பாதிக்க போகிறேன். நாம் 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிற சொல்லி தானே இந்த வீடு வாங்கினேன். அப்புறம் நீ தனியாக போனாக்கா இந்த வீடுக்கு அவசியமே இல்லையே. இங்கே பாரு, என்ன பார்க்கணும்? நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது நீ காமெடி பண்ணாத. நீ கேரள வீடு வாங்கினது உன் இன்வெஸ்ட்மெண்ட்காக. அதுக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூடயே இருக்க முடியுமா? என்னால் அந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழ முடியாது. முடியாதுல்ல? அதே மாதிரி தான் உனக்கு எப்படி உன் வேலை முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் வேலை முக்கியம். தெரிஞ்சுக்க. நான் இப்போ எங்கே போக போகிறேன்? ஃபேஸியல் தானே. வர வெள்ளிக்கிழமை தான் மீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ரிலாக்ஸ். நான் சொன்னால் நீ எங்கே கேட்க போகிற? நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவ. நீ சரியான ஸ்டப்பன்டா. இனிமே வச்சிட்டோம். இப்படி பாவம் கொஞ்சம் கண்ணா, நான் போகாமல் இருந்துருவேனா? போடா, போய் தொலை. அதை கொஞ்சம் சிரிச்சுன்னு சொல்கிறது. சார், நான் சாதாரண டெம்பரரி ஸ்டாஃப் தானே. என்னையே அங்கே அனுப்புறீங்க? நிறைய பெர்மனன்ட் ஸ்டாஃப் இருப்பாங்களே, அவங்க அனுப்ப வேண்டியது தானே? அனுப்பலாம் தான், ஆனால் அவங்க ஒத்துக்கணுமே. நீங்கள் பாரு ரமேஷ், அது 100% கவர்மெண்ட் நடத்துகிற லைப்ரரி இல்லை. அங்கே உள்ளவங்க சேர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் சப்போர்ட் தான் பண்ணுது. அதோட இந்த மாதிரி பெரிய லைப்ரரியில் நீ டெம்பரரியாக வேலை செஞ்சின்னா உன்னை நீ வளர்த்துக்க முடியாது. இதே அங்கே போனீங்கன்னா இண்டிவிஜுவலாக உன்னை நீ வளர்த்துக்கலாம். ரமேஷ், உன்னை பெர்மனன்ட் ஆக்குறது என்னோட பொறுப்பு. ஆனால் அதுக்கு முன்னே நான் சொல்கிறபடி நீ கேட்கணும். சரி, கேட்குறேன், போகிறேன். என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே. இவங்களே முடிவு பண்ண வேண்டியது. அப்போ கேட்டால் எல்லாம் நல்லது தான் சொல்ல வேண்டியது. ஏய், என்ன நீ ஏசுறியா? சார், நான் உங்களை ஏசுவேண்ணா. நீங்கள் யார்? உங்களை ஏச முடியுமா? தம்பி, உன் வயசெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் மேகலா, இந்த மாதத்தோட உங்களோட கான்ட்ராக்ட் முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்ய தான் முடிவு பண்ணியிருக்கீங்க? சார், கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ண முடியாதா? அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப் யாராவது லீவுக்கு போனால் தான் வேறு ஆள் தேவைப்படும். இப்போதைக்கு யாரும் லீவுக்கு அப்ளை பண்ணல. வேறு வழி இல்லையா சார்? இதுக்கு தாங்க அந்த 6 மாத கோர்ஸுக்கு போங்கன்னு அப்பயே சொன்னேன். அதுக்கு போயிருந்தா போகணும் இருக்கலாம்ல. அப்போ இருந்த சூழ்நிலை போக முடியல. என்னவோ போங்க. மற்ற இடத்து பொண்ணுங்களாம் பாருங்கள், எவ்வளவு துணிச்சலாக எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஏன் தான் நீங்களாம் இப்படி இருக்கிறீங்களோ? ஓகே, ஃப்ரேசர் ஹில்லில் ஒரு லைப்ரரி திறந்துருக்காங்க. 100% கவர்மெண்ட் ஆடல, அங்கே உள்ளவங்க தான் ரன் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அந்த லைப்ரரியோட பாஸ் என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரியாக வேலை செய்யுங்க. இங்கே ஆள் தேவைப்படும் போது உங்களை நான் கூப்பிட்டு அனுப்புகிறேன். தங்குற வசதியெல்லாம் இருக்குது. எப்படி? தச்சமயத்துக்கு நான் வேலை செய்யலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சவுண்ட்ஸ் குட். ஓகே சார், நான் போகிறேன். ஓகே, குட். தனியாக போய் வேலை செஞ்சால் தான் நிறைய அனுபவம் கிடைக்கும். சும்மா குளிராக தான் இருக்குது இடம். ஆமாம், ரொம்ப தூரம் போன பண்ணணும். இதான் வந்துருச்சு. இங்கே தானா? இதான் குவார்ட்டர்ஸு. லைப்ரரியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இங்கே தான் தங்குவாங்க. லைப்ரரி ரொம்ப தூரமா இங்கேருந்து? இதோ நடந்து போயிடலாம், அது கிட்ட தான் இருக்கு. அப்படியா? சரி, என் பையன்கிட்ட பேசிட்டு இருங்க. நான் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். பேர் என்ன நம்பரு? பேர் நவீனியா. நவீன். ஓகே, இங்கே ஏரியா. நான் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி,
நவீன் தானே பேர்? ஆமாண்ணே. என்ன படிக்கிறியா? படிக்கிறேன், அப்பா கூட கொலையில் வேலை செய்கிறேன். கொல்லையில் வேலை சரியா? ஓகே. ஐயோ, இதான் வேலை செய்ய இடமா? இவ்வளோ சின்னதாக இருக்கு. இந்த ஆள் மாட்டி விடுச்சு நம்மள. இந்த பாஸ் இருக்காகல, என்ன செய்யறது எது செய்யறது யாரையுமே காணோம். கிறுக்கி வச்சிருக்கீங்க. மிகவும் சிறப்பான நூல் நிலையம் சிறப்பான முறையில் நடத்தப்படுகின்றது. இனி வரும் காலங்களில் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் உங்கள் சேவை தொடர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, என் சேவை கண்டிப்பாக தொடரும். எனக்காக எழுதியிருக்கீங்க இவ்வளோக்கு. இப்போ நம்ம வளர்த்தி தான்
என் அனுமதியின்றி திறக்காது மேகலா. ஏய்! சீ. பொம்மை. ச்சே. நாலு 1/2016 இங்கே ஃப்ரேசஸ் ஹில்லில் முத நாள் வேலை. நல்ல அமைதியான இடம், குறைவான ஆள். கேஎல்ல இருக்கும்போது மனசு அமைதியாக இருந்தது. ஆனால் அதே அமைதி இங்கே கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. துணைக்கு யாருமே இல்லை. இங்கே எப்படி காலத்தை ஓட்டு போகிறேன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு பேய் பிசாஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற இருட்டை பார்த்தா சின்ன வயசில் நான் கேட்ட பேய் கதைலாம் ஞாபகத்துக்கு வருது. ஹலோ டேய், யாருமே இல்லையாடா? யாராவது வாங்கல? இந்த ஊர்ல படிக்க மாட்டீங்களா? ஹலோ, சத்தமே இல்லை. அடைச்ச என்ன யாருமே வர மாட்டேறாங்க? யாருமே இல்லாத கடையில் யாருடா டீ ஆத்துறது? இன்னும் நான் விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கணுமா? என்னடா ஒரு இது, லைப்ரரியில் ஒரு ஈக்காக கூட காணோம். சே, மாமா கடை தான் தேத்தர் அடிக்கலாம். ஐயோ, அதுக்கு வெள்ளலாம் போச்சு. இப்போ ஜஸ்ட் இங்கிலீஷா? அது அது ஆ அது செம்ம போரியா இருக்குது. நோ சர்வீஸா? என்ன எனக்கு லைன் இல்லை? டேய், நான் வெளிச்சல் தானே இருக்கிறேன். இந்த வைஃபை ஃப்ரீ இல்லை? இன்டர்நெட்டும் இல்லையா? என்ன ஊர் அது? இப்போ நேரம் போனதே தெரியல. மணியாச்சு. ரைட், கிளம்போம். ஐயா, கேள், இங்கே படிக்கிற பிள்ளைங்க யாருமே இல்லையா? ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை, காலிலேருந்து பார்க்குறேன் லைப்ரரிக்கு யாருமே வர மாட்டாங்க. அதான் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா இல்லை தெரியலையே. படிக்கிற பிள்ளைங்க நிறையா இருக்காங்க. ஏற்கனவே மேகலாங்கிற பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அது வேலை விட்டு நின்று 3 மாதமாச்சு. அது வரைக்கும் இந்த லைப்ரரி அடைச்சே கிடந்ததா? இன்றைக்கும் அடைச்சி தான் கிடக்கணும். பிள்ளைங்க வர்றதில்ல. நான் வந்திருக்கேன், அது கூட தெரியாதா? உனக்கு நினைப்பதாண்டி. என்ன பெரிய ரஜினிகாந்த் ஞாபகம் உனக்கு? நீ வந்தது எல்லாருக்கும் தெரியறதுக்கு. நம்ம தான் போய் பார்க்கணும், நம்ம தான் போய் கூப்பிடணும். போய் கூப்பிடணுமா? வீடு விடா கூவியா? இந்த பாரு, நீ வாங்குற சம்பளத்துக்கு எதையாவது ஒழுங்காக செய்யு. ஃப்ளாட் பக்கம் நிறையா பிள்ளைங்க இருக்கு. இப்போ நானும் அங்கே தான் போகிறேன். ஏறு. நான் கேளுங்க, இப்படி பேசுறீங்க?
என்னத்தை பேசுறது? Kupi yang nak kerja deh. Ada. Okey, sekarang I nak bagi tahu satu cerita menarik. Nak dengar? Tak. Betul? Betul. Okey, dengar betul-betul Drama rimba. Okey. Suatu hari, beruang dan harimau kumbang berjalan-jalan dalam rimba, terjumpa dengan bangkai anak rusa. Wah, bestnya. Sedap nak makan? Tak nak? Okey. Beruang berkata, bangkai ini saya yang nampak. Jadi saya akan makan. Habis itu, harimau marah tak? Marah tak? Marah. Tak geli? Okey. Lepas tu harimau berkata, okey, jom kita berlawan. Siapa yang menang, bangkai ini jadi milik dia. Apa terjadi? Dua-dua pun berlawan. Macam mana dia berlawan? Tumbuk. Macam ni you nak berlawan, nak makan, lapar? Tak, dia Tak berdaya sebab lapar. dia Okey? gigit. Okey. Kita dengar seterusnya. Okey, jom. 1, 2, 3, 4. Deh. Tambi. Belajarlah. Jangan main kad saja. 6. Tak mau layan kah? Nak பேசிட்டு வரணும் உங்களுக்கு டேய். ஷோ பிள்ளையை பற்றி போட்டு தொல்லையை பற்றி போட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தான் சமாளிக்கிறது இல்லையா? Dek, dengar belajar buku jangan main kad. Jom ah. Dek, படிங்கடா. Okey. Sekolah kat. Jom kita main. Jom. Okey. Okey. Cukup main kad. Sekarang belajar. Aduh. Boring lah main kad. Jom main buku je. Very good. Good. Belajar buku itu. Itu cerita elephant. Very good. Peter like to go to school. Very good. Adik, belajar. Adik, belajar. Jangan main dengan buku. இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு இப்போ ஏன் வந்தேன்? நினச்சி பார்த்தா பாவமாக இருந்துச்சு, அதான் வந்தேன். ஐயோ ரொம்ப தான். ஏய், என்னது? அது ஒன்றும் இல்லை, தண்ணினால வந்த அலர்ஜி. மருந்து வாங்கிட்டேன், சரியாயிடும். சரியாகி என்ன ஆக போகுது? திரும்பவும் இங்கே தானே வேலை செய்கிறேன். போக போக பழகிறோம், விடு. உனக்கு பழகி போச்சோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் எனக்கு பழகி போச்சு நீ இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு. இப்போ ஏன் நீ தேவையில்லாமல் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷனல் ஆகுற?
நான் உன் பாய் ஃப்ரெண்ட். வாரத்துக்கு ஒரு முறை தான் உன்னை பார்க்க முடியுது. கால் பண்ணால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற. அவ்வளோதானே என் மேலே ஆக்கிறேன். வருஷக்கணக்கில் எத்தனையோ லவர்ஸ் மீட் பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா வேலைக்கு. மற்றவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். கூடவே இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஆ, எனக்கும் லட்சியம் இருக்குது, கனவு இருக்குது. அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் கூடவே என்னால் இருக்க முடியாது. அந்த பாலா போன லட்சியத்தை என் கூட இருந்து பண்ணா என்ன? பாலா போன லட்சியம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அதுதான் இந்த பாலா போன புத்திக்கு பிடிச்சிருக்கு. ஆளே இல்லாத ஊரில் லைப்ரரி பேசிக்காக ஒன்றும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்குது. அது உனக்கு பிடிச்சிருக்கு. ஏய், பேசுறதா இருந்தால் ஒழுங்கா பேச தெரியுமா? உனக்கு தெரியுமா நான் ஒன்றுமே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்குது? நீ செய்கிற வேலையை தவிர மற்றது எல்லாம் வெட்டி வேலை தான். ஆ, நல்லதுக்கு சொன்னேன், ஏன் நீ ஏற்றுக்க மாட்டீங்க? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா? மதிப்பு கொடுத்து தான் 10 வருஷமாக நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கை பிடிக்காம தான் இப்போ எனக்குன்னு ஏதாவது செய்யணும்னு நான் இங்கே வந்தேன். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வாழ்க்கை பிடிக்கலையா? என்ன சொல்ல வர? நீ பாரு, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. ஓகே, உன்னால் என்னோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்க முடியலன்னா சிம்பிள், we break off. கோவத்தில் வார்த்தை விட்டுறாத. நான் திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு சண்டை வந்தாலும் பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃப் பிரேக் ஆஃப். நானும் இவ்வளோ தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சொல்கிற மாதிரி ஒன்றால் இருக்க முடியலன்னா அப்போ நீ சொன்ன மாதிரி தான் பிரேக் ஆஃப். ம், பாய். ஹலோ. என்ன ஒன்று அடிச்சிட்டானா? அப்புறம் நான் அப்புறம் கால் பண்ணுறேன். எத்தனை நாள் நடக்குது இது? நான் போய் ஒரு வாரம் தானே ஆகுது. ஒரு வாரமோ ஒரு வருஷமோ அதை பற்றி நீ ஏன் கேட்குற? நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதான் உனக்கே தெரிஞ்சிருச்சே. அப்புறம் என்ன? அப்போ இத்தனை வருஷம் லவ்னு சொல்லி எங்களை இருந்ததெல்லாம் ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத ஒன்றை நம்பி என்னால் காலம் பூரா கஷ்டப்பட முடியாது. உனக்காக தான் நான் தனியாக போய் கஷ்டப்படுறேன். ஆனால் உன்னால் இங்கே தனியாக இருக்க முடியல. யார் போக சொன்னா? நானா உன்னை அங்கே போய் வேலை செய்ய சொன்னேன்? நீயா தானே போனேன். அங்கே போய் என்ன கோடி கோடியாக சம்பாதிக்கிற?
என்ன ஃபியூச்சர் இருக்கு? சரி, ஃபியூச்சரை விடு. நீ ஏன் இந்த ஆம்பளைங்களாம் பக்குவமே இல்லாமல் இருக்காங்க? ஒரு பொண்ணு அடிக்கடி பிரேக் ஆஃப்னு சொன்னால் அவளுக்கு அந்த காதலை விட வேறு எந்த பெரிய விஷயமும் இல்லை. எந்த நேரத்துலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பிடிச்சவங்க மேலே அளவுக்கு மீறி அன்பை வச்சு அதை மறைக்கவும் முடியாமல் வெளியவும் காட்ட முடியாமல் நான் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசையோ இல்லை என் ஃபீலிங்ஸையோ யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவைதானா? ஒரு ஆண் துணை இல்லாமல் என்னால் வாழ முடியாதா? பத்து வருஷம் காதல் இப்படி ஒரு வாரம் மீட் பண்ணாமல் போனதுனால முடிஞ்சு போகும்னா இது உண்மையான காதலா? வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை மனசில் போட்டு வச்சிருக்கக்கூடாது, அதை அப்பப்போ வெளியாக்கிடணும்.
எப்போ நாம் நம்பினவங்க நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சோ அப்போவே நாம் அவங்களுக்காக வாழணும் அவசியம் இல்லை. போனது போகட்டும். நம்மளை புரிஞ்சிக்காமல் போனவங்களையும் நம்ம ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காம போனவங்களுக்காக வாழ்ந்து ஏன் நம்ம வாழ்க்கையை பழக்கினோம்? இனி எனக்காக வாழப் போகிறேன். இனி நான் எனக்காக வாழ போகிறேன், எனக்காக மட்டும். ஓகே, நானும் தான். ரைட். எஸ், சுதந்திரம், திருப்தி, பிடிச்சதை செய்கிற கொடுப்பனை, மற்றவங்க சந்தோஷப்படுத்த வச்சிருக்கிற பாக்கியம், எவ்ரிதிங். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கேர்ள் and I am the most happiest man. அன்றைக்கி ரஞ்சித் சொன்னது உண்மைதான். நான் சும்மா லைப்ரரியில் உட்காந்து சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. லைப்ரரியில் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யலாமே. நான் பணக்காரி இல்லை. என்னால் கஷ்டப்படுற ஆளுக்கு பணம் கொடுத்து உதவ முடியாது. நான் வாங்குகிற சம்பளம் என் செலவுக்கே சரியாக இருக்குது. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. பணம் தான் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நான் படித்த இந்த படிப்பு, எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் அறிவு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நானே தேடி போய் ஹெல்ப் பண்ணுறேன். இதில் பெருசாக எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் பணம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு இதில் கிடச்சிருக்கு. இத்தனை நாள் நான் தனியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னை சுற்றி நிறையா சொந்தங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். Aja orang beatbox boleh? Okey. Ini ni. ஹலோ, என் மேலே கோவமா?
என்ன ஃபிலாசபியோ. ஆமாம், நீங்கள் தான் இருக்க போறியா? உனக்கு போர் அடிக்கல? ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அப்புறம் என்னை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் அணுவாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் எல்லாமே அழகாக இருக்குது. நீயும் ட்ரை பண்ண. அப்படியா? ஓகே. என் ஆஃபீஸில் பக்கத்து டேபிளில் ரேணுன்னு ஒரு கேர்ள் இருக்குது. வேணும்னா அவ்வளோ ரசித்து பார்க்கவா? செருப்பு பிஞ்சிரும். தெரியுமே, மற்ற கேர்ள்ஸ் பற்றி பேசினாலே நீ வில்லி ஆயிடுவேன். ஆனால் நமக்கு மட்டும் சண்டை வந்தால் உடனே பிரேக் ஆஃப். நான் அப்படி தான் சொல்லுவேன். என்ன வேலைக்கு போலியா? போனோங்க. போகணுமா? போன மட்டும் என்ன பெருசாக வெட்டி முடிச்சிட போகிற? அப்போ கேரா நீங்கள் என்ன விடைக்கிறீங்க இப்போ? அது இப்போ தான் தெரியுதா? வேகம்தான் என் நிலைமை. சரி, நவீன நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல? ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தான். எனக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவனை ஸ்கூல் விட்டு நிப்பாட்டேன். இப்போ என் கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்கள் நீங்கள் வேலைக்கு ஆள் பற்றலன்னா ஆள் வச்சுக்க வேண்டியது தானே? சின்ன பையனை வேலை வாங்குறீங்க. சரி, நவீன் உண்மையாலுமே உங்கள் பையன் தானா? ஏன்னா உங்கள் வயசு பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு பெரிய கதையா. அவன் வந்து என் மகளோட மகன். ஓ, நீங்கள் சித்தப்பா மரம் வேணுமா? யோ பேரையா? ஓ சாரி, எங்கள் நம்பரை பேசிட்டேன், மன்னிச்சிங்க. என் மகளுக்கும் மருமகனுக்கும் ஏதோ பிரச்சனை, டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவங்கவுங்க பொழப்பை பார்த்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. பையனை அம்போன்னு விட்டுட்டாங்க. சரி, பேரனாச்சே மனசு கேட்குமா, அவனை புள்ள மாதிரி எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அப்படியே படிக்க வைக்கல? யோ, படிப்புக்கும் பாசத்துக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? மங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ அந்த மேகலா பொண்ணு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க. வேலையை பாரு. வந்துட்டானுங்க. நானே ஒரு இன்டர்வியூ பொண்ணு கிடைக்குமாடா வேலைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமாக ரஞ்சித் சொன்னதை கேட்டுக்கிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் சும்மா கடமைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையில் நல்ல வசதிகள் கிடைச்சாலும், எனக்கு தேவைப்பட்ட விஷயம்லாம் இருந்தாலும், அப்போ கிடைக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு நிறையாவே கிடைச்சிருக்கு. இதுதான் சுதந்திரம். Tajuk karangan hari ini, cita-cita saya. Betul. Apa tu cita-cita? Ambition. Ambition. Pandainya semua. Okey, kita mula dengan Yugen ya. Apa cita-cita kamu? Cita-cita saya jadi askar. Bagus. Muhammad? Cita-cita saya menjadi ustaz. Ustaz. Nak mengajar orang. Bagus. Okey. Ikram. Cita-cita saya jadi bomber. Nak selamatkan orang? Bagus tu. Okey, Navin. நான் எங்கள் அப்பா மாதிரி கொல்லையில் வேலை செய்யணுக்கா. ஏண்டா? எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நான் தானே இந்த கொல்லையை பார்க்கணும். கொலையை பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. பட் நீ பெரிய படிப்பு படிக்க போனால் தானே உனக்குள்ளே உண்மையிலே என்ன திறமை இருக்குன்னு உனக்கு தெரிய வரும். நீ நல்லா படிக்கிற. சரி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா? என்ன நடந்தாலும் உன் படிப்பை மட்டும் விட்டுறாத. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். டபுள் ப்ராமிஸ்? டபுள் ப்ராமிஸ். ஓகே. அக்கா, இதுக்காண்டி நவீன் ஸ்கூலுக்கு வர மாட்டேனாக்கா. அவங்க அப்பா அவங்க ஸ்கூல் விட்டு நிப்பாட்டிட்டாரு. இதுக்காண்டி நவீன் வந்து அவங்க அப்பா மாரி கொல்லையில் வேலை செய்ய போகிறானா? என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? படிக்கிற படிப்பை விட்டுட்டு வேலை செய்கிற வயசு அது. இங்கே வருமா, அவன் படித்து என்னம்மா செய்ய போகிறான்? எனக்கு இவ்வளோ இப்படி தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சாலே அவன் பொழைச்சிக்குவாம்மா. அங்கிள், புரியாமல் அவனோட எதிர்காலத்தை கெடுக்காதீங்க. அவன் நல்லா படிக்கிற பையன். இங்கே பாருங்க அங்கிள், நம்ம நாட்டில் அவன் வயசுலலாம் படிக்கலைன்னா வேலையே கிடைக்காது. அக்கா போதும்க்கா, விட்டுருங்க. எனக்கு வேலை செய்ய தான் பிடிச்சிருக்கு, எனக்கு படிக்க பிடிக்கல. இன்றைக்கி நான் தோற்று போயிட்டேன். ஒரு சின்ன பையனோட எதிர்காலம் வீணாக போகுதுன்னு தெரிஞ்சும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. படிப்போட அவசியத்தை
இவங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறத நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அங்கிள் நீங்கள் உன் பையனை ஸ்கூலில் சேர்க்க மாட்டீங்க? அடடா, நீ வேறு ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூலுக்கு அனுப்புறதை பற்றி எந்த ஒரு பிரச்சனை இல்லையா? இவ்வளோ வேலை இருக்குது. அவன் துணையாக இருந்தால் எனக்கு வேலையும் செய்ய சின்னாங்க இருக்கும். நீங்கள் இப்போ உள்ள வேலை யோசிச்சு பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் 20 வருஷம் கழிச்சு உங்கள் பையனோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? அங்கிள் நீங்கள் அது இல்லைப்பா, இவ்வளோ வேலையை செஞ்சு முடிக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பையனை ஸ்கூலில் சேருங்க. நான் கமெண்ட்ரியில் பேசி மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்து விட்றேன். இந்த வேலையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஆக்சுவலி மண்டே டு ஃப்ரைடே கூட ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ஆனால் சாட்டர்டே சண்டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். அதுக்கு கேளுக்கு போய் பிரயோஜனம் இல்லை அங்கிள். அதனால் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. நீயா? ஆமாம். நீ சொந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன், நீ வந்து எனக்கு உதவி செய்றியா? அங்கிள் நான் வரேன், ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? உங்கள் பையனை ஸ்கூல் அனுப்புறீங்க. சரியா? டீல். ஓகே, டீல். ஓகே ரைட். ஆமா. இவன் வந்து என்ன பண்ண போகிறானோ ஆண்டவா. ஏய் தம்பி, நீ ஸ்கூலுக்கு வர போற, படிக்க போற. சரியா? உண்மையாவா? ஆமா, உன்னால இந்த வேலைலாம் நான் செய்ய போறேன். ஓகே, வந்துரு. சரிண்ணே. ஓகே, குட் பாய். And these rabbits run very fast until the tortoise cannot catch. Very difficult to catch. So the rabbit go fast, then tortoise cannot. Then rabbit go 1 tree, 7 tree. Oh, okay. Where is the tortoise? Oh, very far. Okay, never mind. What we do? We sleep for a while. So the rabbit found a tree and slept off. Once he got up, see, where's the tortoise? Hey, tortoise got ready. The tortoise already reached to the final line. And the rabbit was going very fast. Run. The last minute, the tortoise already hit on the... Dey. Hello, adik-beradik semua. Saya penat-penat buat cakap ni, cerita ni. Dey, janganlah tweeting Dek, Muhammad. Dey, கேளுங்கடா. Muhammad. அட்ரஸ் செடியை தவிர மற்றது எல்லாம் முளைக்கிறப்பா, தேவையில்லாதெல்லாம். ஏய்யா. ஐயோ அங்க இடுப்பு வலிக்குது. இடுப்பு வலிக்குதா? எதையாலும் அங்கே தள்ளிட்டு வந்த? அங்கே அடிக்கிட்டு அங்கே மாட்டு சாணம் வச்சிருப்போம் பாரு, அதை அப்படியே கையில் அள்ளி பையில் போட்டு தள்ளிட்டு வா. அங்கிள், மாட்டு சாணம் அள்ளிட்டு வர சொல்லுங்க. எப்படி அள்ளிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? இங்கே மாடு இல்லையே, எப்படி சாணம் வந்துச்சு? மாட்டு சாணம் வேணும்னா மாடையுமா கொண்டாடுவாங்க. அது மாட்டு சாணம் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பாயிண்ட் பிடிச்சிருக்கு. அங்கிள், நம்ம ஒரு செல்ஃபி பிடிச்சிக்குமா? செல்ஃபியா? யாரும் செல்ஃபி? ஒரு கேர்ள் அழகாக இருக்கும் பிள்ளை. வாயை பழக்காதீங்க, வாயை போடுங்க. செல்ஃபின்றது சொந்தமாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிற அர்த்தம். ஓ, சொந்தமாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிறது பேர் செல்ஃபியா? ரெடியா? கியா நாங்கள் சொல்லிடுங்க. சாமி வந்துருச்சா? அங்கிள், அது மாதிரி பேசாதீங்க. ஏன்? உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இந்த காலத்தோட பெண்களோட கலாச்சாரம் இது. செல்ஃபி பிடிக்கணும், நாங்கள் பிடிக்கணும். கியா பண்ணிட்டு கலாச்சாரமா? ஆமாம். ஓகே ரைட். தம்பி, எனக்கு ஒரு படம் பிடிச்சிடும், 2 பேரும் சேர்ந்து பிடிப்போம். ஏன்? அதே மாதிரி உங்களுக்கு ஏன்? இல்லை, என்கிட்டயும் ஒரு அடிமை வேலை இல்லை, ஒரு ஆள் வேலை செஞ்சாங்க. 4 பேர் காமிக்கணும்ல. வயசான காலத்தில் நிறைய ஆசை. நாக்கு நீடா பிடிக்காமா? 2 ஒரு தடவை. அதே தான். ஓகே ரைட். ஓகே. சரி, முடிஞ்சல. ஆமாம், போய் சாணம் தள்ளிட்டு வா. அங்கிள், இதெல்லாம் சரியில்லை. ரொம்ப ஓவராக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நல்லவங்க மாதிரி இருக்கீங்க பார்த்தா. வேலைன்னா வேலை கரெக்டாக செய்யணும்பா. பெரிய ஏரோ மாதிரி சொல்லிடுறது. அதை செய்வேன், இதை செய்வேன்னு கடைசியில் இடுப்பு வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது. வாப்பா, வேலையை பாரு. ஹலோ. ரமேஷ், அப்புறம் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ சார் போயிட்டுருக்கு. என்ன வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி தெரியுது? நீ பிடிச்சி தானே அங்கே வேலைக்கு போனேன், இப்போ என்ன போர் அடிக்குதா? ஐயோ இல்லை சார், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுத்தா ஏன் பிடிக்காது? சார்,
என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே நான் ஒண்டியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேச தப்பு சார், நான் பேசக்கூடாது. சரி சரி, நீ வேலை செய்கிற, நான் ஒத்துக்கிறேன். ரமேஷ், நான் இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னா, உன்ன மாதிரி டெம்பரரி ஸ்டாஃப் எல்லாம் பெர்மனன்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அடுத்த மாதம் 6 மாதம் டிப்ளமா கோர்ஸ் வச்சுருக்காங்க. உன்ன மாதிரி டெம்பரரி ஸ்டாஃப் எல்லாம் அதில் போய் கலந்துக்கிட்டா சீக்கிரம் பெர்மனன்ட் ஆகிடலாம். உன் பேரை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் கண்டிப்பாக நீ போய் கலந்துக்கிறேன். சார் என்ன சொல்கிறீங்க? என்னை கேட்காம ரிஜிஸ்டர் பண்ணீங்க? எதுக்கு கேட்கணும்? உனக்கு பெர்மனன்ட் ஆகணுன்ற விருப்பம் இல்லையா? இப்படியே டெம்பரரி ஸ்டாஃபாகவே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை, அதுக்கு இல்லை சார். இப்போ இந்த 6 மாதம் நான் கோர்ஸ்க்கு போயிட்டேன்னா இந்த லைப்ரரி யார் பார்த்துக்கிறது? அதான் கேட்டேன். ஐயா, நீ இல்லைன்னா மலேசியாவில் டெம்பரரிக்கு ஆள் கிடைக்காதுன்னு நினைக்காத. உனக்கு முன்னே இந்த வேலையில் மேகலா இருந்தாங்க, அப்புறம் நீ வந்த, உனக்கு அப்புறம் யாராவது வந்துட்டு இப்போ போகிறாங்க. இங்கே பாரு ரமேஷ், இதையெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீ முன்னேறதை பற்றி யோசி. சார், இந்த மேகலா சொன்னீங்களே, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? ஏன் ஏன் இப்போ நீ அவங்கள பற்றி கேட்குற? என்ன கதை? ஐயோ இல்லை சார், இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க இந்த பிள்ளைங்களுக்கு. இப்போ அதே பிள்ளைங்களுக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான். உண்மையாவா? ஆமாம் சார். அவங்க இப்போ இங்கே வேலை செய்யலை, ஆனால் கடைசியாக நான் பார்த்தப்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறதா. இப்போ ஏன் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் ஏதாச்சும் காமெடி பண்ணனா? பின்ன என்ன, 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ போய் உன்னை லவ் பண்ணான்னு கேட்குறிய? சிறப்பால லூஸு. ஆமாம், நான் லூஸ் தான். இத்தனை நாளாக உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இதையும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். சரி சரி சொல்லு, ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? ரொம்ப நாளாக என்னை காக்க வச்சிட்டேன் மேகலா. இனிமேல் என்னால் காக்க முடியாது. அதுக்கு கல்யாணம் பண்ணணும். சண்டே ஃபேமிலியோட அப்படியே வெளியே போய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆசைகள் எனக்கு நிறைய இருக்குது. பாருடா, எப்போதும் பொண்ணுங்க தான் இந்த மாதிரிலாம் கனவு காணுவாங்க, இங்கே எல்லாமே தலைக்கீழ இருக்குது. ஏன் நாங்கள் கனவு காணக்கூடாதா?
அதுக்கும் எக்ரி பண்ணிட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அப்புறம் ஏன் என்னாச்சு? நான் கல்யாணத்துக்கு தான் சம்மதிச்சேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சரி, நீ சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போயிட்டு என்ன செய்ய போகிற? பேசாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வேண்டியது தானே? நான் உன்னை கல்யாணம் பண்ணணுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகணும். அது நீ தடுக்கக்கூடாது. நான் தான் அன்றைக்கே சொன்னேனே உன் சம்பளம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு. நீ என்ன எனக்கு பிச்சை போடுறியா? நான் வேலைக்கு போகிறது என்னோட திருப்திக்காக. ஏதோ என்னால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யலான்னு தான். ஒரு சின்ன சந்தோஷம். உன்னுடைய சின்ன சந்தோஷத்துக்காக என்னுடைய பெரிய சந்தோஷத்தை கெடுக்காது. கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. பேசாமல் கல்யாண வேலையை பாரு. அவ்வளோதான் என்ன சொல்லு. மேகலா, உங்கள் கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்படி ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், இப்போ வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷனோ போங்க. தேவைன்னா வேலைக்கு வரீங்க, தேவையில்லைன்னா யோசிக்காமல் வேலையை தூக்கி போட்டு போயிடுறீங்க. அப்படி தானே? அப்படி இல்லை சார், அது வந்து இல்லை மேகலா, உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகலாம். டெம்பரவரியாக இருந்துக்கிட்டே நிறைய கோர்சஸ்லாம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா பெர்மனன்ட் ஆகிடலாம். இப்படி அடிக்கடி ரிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கு பிளாக் மார்க்காக போயிடும். அதை தான் சொல்ல வந்தேன். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓ, என் ஹஸ்பண்ட்க்கு நான் வேலை செய்கிறது பிடிக்கல. ஓ, ஓகே. ஓகே, சரி. எதுவும் உதவினா ஃப்யூச்சரில் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க. எனிவே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போ எனக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் ஏன் இதுக்குன்னு கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒரே நாளில் என்னை சுற்றி எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. அமலா எனக்கு துரோகம் பண்ண போது எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. அதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்பவும் கவலைப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாம் பெரிய கவலை இல்லைன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. நான் எங்கே வந்தேன்? ஏன் டைரியை பார்த்தேன்? என் லைஃப்பில் என்ன தான் நடக்குது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஹாய். மேகலா, எஸ். நான் தான் கால் பண்ணேன். நீங்கள் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நான் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணி இப்போ தான் உங்கள் காண்டாக்ட் நம்பரே கிடச்சிச்சு. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? உங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? ரஞ்சித் என்னை ஏமாற்றிட்டாரு. எனக்கு அவசரத்தில் பேக்கில் பொருளாக தங்கிடுச்சு. இனிமேல் உன் பொருள் நான் என்கிட்ட நினைக்கிறேன். தேங்க்ஸ். ரமேஷ், இதை கொடுக்க தான் வந்தீங்களா? ஆமாம், வேற என்ன இருக்கு? ஐ எம் ரியலி சாரி. எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். இதையும் ஆரம்பிக்க வேணாம், நான் வரேன். ரமேஷ், எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கூடாதா? எதுக்கு? மறுபடியும் ஏமாந்து போகிறதுக்கா? முடிஞ்சு போச்சு. நீ எதையும் ஆரம்பிக்க வேணாம். ப்ளீஸ் ரமேஷ், என் மேலே தான் தப்பு. நான் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்.
அது இப்போ நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படி ஒன்று இருக்கா உனக்கு? இப்போ மட்டும் எப்படி ஞாபகம் வந்துச்சு? நீ சொன்ன மாதிரி அதே கேவலமான வக்கில்லாத வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நானும் பணக்கான கூட ஆகலையே. இப்போ மட்டும் எப்படி அக்கறை பற்றிக்கிட்டு வந்துச்சு? ரமேஷ் ப்ளீஸ் ரமேஷ், ஐம் ரியலி சாரி ப்ளீஸ். உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நீ சொன்ன உண்மைதான். நான் பிச்சைக்காரன் தான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் மறுபடியும் ஒன்று ஏற்றுக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்லை. லைஃப்பில் முக்கியம் என்ன நீ நம்புறது, ஒன்றை நான் நம்புறது. நான் எப்போ நம்பிக்கை போச்சோ அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க, வாழ்க்கையில் இனிமேல் யாராவது ஒரு ஆளுக்காவது உண்மையாரு. ரமேஷ் ரமேஷ் தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். ஆனால் நான் மட்டும் அதுக்கு காரணம் இல்லை, நீயும் தான். நான் உங்கள்கிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நான் இங்கே தனிமையில் இருக்கேன், என் கூட வான்னு. ஆனால் நீ கேட்கல. ஐ ஃபெல்ட் வெரி லோன்லி. அதனால தான் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு. ஆனால் என் மனசில் உனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. ஆனால் உன் கட்டலில் மற்றவருக்கு இடம் இருக்குல்ல? உனக்கு இப்படிலாம் பேச வெக்கமா இல்லையா? நான் உன்னை விட இன்னும் கூட தனிமையில் இருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ பண்ண இதே தப்பை நான் பண்ணிட்டு உன்கிட்ட இப்படி வந்து சொல்லியிருந்தா நீ ஏற்றுக்குவியா? மேகலா, நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் அது ஒரே ஒரு முறை தான் நடந்துச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. என்ன நம்பு. இங்கே பாரு, இப்போ பிரச்சனை நீ அவ கூட எத்தனை வாட்டி இருந்துட்டு வந்தேன்னு இல்லை. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் நான் உன் கூட இல்லைன்னு இன்னொரு பொண்ணை தேடி இருக்கேன். உன்னை நம்பி உன் கையில் என் வாழ்க்கையை ஒப்படைக்க சொல்கிறேன். நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் எப்பயும் நினச்சதில்ல. ஓகே, அது என்னமோ தெரியல, என்னை மீறி பல விஷயங்கள் நடந்துருச்சு. அதை நினச்சி நான் பல வாட்டி வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் நீயே ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டே தானே? மேகலா, போதும், இனாஃப் ரஞ்சித், இனாஃப். உனக்கும் எனக்கும் இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்டையாவது உண்மையாக இருக்கு பாரு. என்னை மன்னிச்சிடுங்க சார், அன்றைக்கி திடீர்னு வேலையை விட்டு போனதுக்கு. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஏதாவது டெம்பரரி வேலை இருக்கா? அன்றைக்கி என்னமோ உங்கள் ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் வேலை செய்கிறது பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஒத்துக்கிட்டாரா? ஏய், நான் ஜஸ்ட் ஜோக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னே நீங்கள் வேலை செஞ்சீங்களே ஃப்ரீசர் ஹில், அங்கே ஒரு வேலை காலியாக இருக்குது. அங்கே இருந்த டெம்பரரி ஸ்டாஃப் 6 மாத கோர்ஸ்க்காக கோச்சிங் போயிருக்காரு. எப்படி மறுபடியும் அங்கேயே ஜாயின் பண்ணுறீங்களா? ஓகே சார், தேங்க்ஸ். பரவாயில்ல, ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே பெர்மனன்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்படி டெம்பரரி வேலையே நம்பிக்கிட்டு இருக்காதுங்க. ஓகே சார், நான் இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வாரம். குட் மார்னிங் சார். மார்னிங் ரமேஷ். வா 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 வா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்லை சார், நீங்கள் அந்த 6 மாதம் கூச சொன்னீங்களே, நான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுதான் அன்றைக்கே உன் பேரை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனே, அப்புறம் நீங்கள் நான் முடிவு பண்ணுறது. அப்புறம் ஒரு படானாலேருந்து இன்றைக்கி தான் லெட்டர் வந்துச்சு. இந்த வருஷம் கோர்ஸ் சரவா கோச்சிங்கில் நடக்குது. இன்னும் 2 நாளில் நீங்கள் கிளம்ப வேண்டியது இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் சொல்லிடு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல லேட் பண்ணிடாது. சொல்கிறதுக்குன்னு யாரும் இல்லை சார், கூசஸ் தூரமாக நடக்கிறதும் நல்லது தான். சரி சார், எனக்கு அப்புறம் அந்த லைப்ரரிக்கு யார் வரா? அதை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை. இதுக்கு முன்னே அங்கே வேலை செய்யலை மேகலா. யார் சொன்னீங்க? மேகலாவா? ஆமாம், மேகலா. அவங்க தான் அங்கே வர போகிறாங்க. சரி சார், நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. நான் வரேன். தேங்க்ஸ் சார். அவன் அங்கே வேலைக்கு வர்றதுக்கு இவன் எதுக்கு எனக்கு டைம் சொல்கிறான்? மேகலா,
மேகலா மேகலா. ஏய் அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு அங்கிள். என்ன நம்ம கொள்ளையில் விளைஞ்சது, சமைச்சு சாப்பிடு. தேங்க்ஸ் அங்கிள். இதை எங்களுக்கு அழைக்கிறது. ஏய் நவீன், நீ ஸ்கூலுக்கு போறியா? ஆமாக்கா, மறுபடியும் படிக்க ஆசை வந்துருச்சா? 6 மாதத்துக்கு முன்னைக்கே வந்துருச்சுக்கா. அன்னைக்கு நான் கேட்டப்போ பிடிக்காதுன்னு சொன்னேன். இல்லைக்கா, ரமேஷ் வந்து அப்பாட்ட பேசி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாரு. ரமேஷா? யார் அங்கிள் ரமேஷ்? ரமேஷாம்மா, நீ இல்லாத போது உன் வேலையை அவர் தான் செஞ்சுட்டு இருந்தாருங்க. அவர் தான் சொன்னார், பையனை அப்படியே ஒழிச்சிருக்காதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு சாட்டர்டே சண்டே வந்து என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தார். பாவமாக அந்த பையன் இவனுக்காக என் கூட வந்து கொள்ளையில் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்படியா? அப்புறம் நவீன், இப்போ ஆம்பிஷன் மாற்றிக்கிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நான் ரமேஷ் என்ன தான் சொன்னார், படிக்கிறதுனால எந்த நஷ்டமும் இல்லை, எதிர்காலத்தில் யாருமே என்னை ஏமாற்ற மாட்டாங்கன்னு. வாவ். சரிம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, அவனுக்கு போய் அனுப்பிவிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கா. நல்லபடி. ஓகேக்கா. Okey, selamat malam adik-adik. Jumpa esok bye. Oh my god, my diary. இன்னும் இங்கே தான் இருக்கா? இன்றைக்கி ஏதோ என் வாழ்க்கையில் பெருசாக எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. என் பாஸ் மேகலா பற்றி சொல்லும்போது, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே உடஞ்சி தான் போனேன். இது ஒரு வேளை மேகலா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம் வந்தபோது உங்களை மாதிரி தான் மலை மேலே ஏறி காட்டு கற்றுனேன். பிரச்சனைகளை மறக்க உங்களை மாதிரி ஜன்னல் வாக் போகிறது, சைக்கிளிங் போகிறது, நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் நானும் பண்ணேன். ஆனால் என்ன, அது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பண்ணீங்க. ஆனால் நான் சொதப்பலாக தான் பண்ணேன். என் வாழ்க்கையோட பயணத்தையே மாற்றிய உங்களுக்காக, நீங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிற வாழ்க்கைக்காகவும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன மாதிரி டியூப்லைட் எல்லாம் ஒழுங்காக ஒரு வேலை செய்கிறதே கஷ்டம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தனக்காக வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, மற்றவங்களுக்காகவும் வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவ முயற்சித்ததை நினச்சா பெருமையாக இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட இந்த டைரி. இது சாதாரண டைரி மட்டும் இல்லை, என் வாழ்க்கையை எனக்கு புரிய வச்ச பொக்கிஷம். உங்கள் டைரியை உங்கள் அனுமதி இல்லாமல் படித்தது தப்பு தான். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த டைரி மட்டும் பார்க்காம போயிருந்தா உண்மையான அன்புன்றது எவ்வளவு தூரம் இருந்தாலும் துரோகம் பண்ணாமல் மிஸ் பண்ணுறதுன்னு எனக்கு புரியாமல் போயிருக்கும். நானும் மிஸ் பண்ணேன். தொலைஞ்ச என் வாழ்க்கையை, தொலைஞ்ச என் சந்தோஷத்தை, அதுக்கும் மேலே மேகலா உங்களை. இவ்வளவு ரசனை உள்ள நீங்கள் எப்படி தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஆசை தான். Okey dek, hari ni kita akan belajar macam mana nak melukis. Okey? Okey, right. Nah. Lukis apa bang? Lukis apa You orang kenal kakak Megala kan? Kenal? Dia cantik tak? Cantik. Oh, ya ke? Lukis dia punya muka macam mana? Boleh? Boleh. Betul boleh? Boleh. Lukislah. Nak tengok macam mana. Okey adik, dah siap belum? Sudah kan? Sudah. Okey, semua pass up sini, mari. Letak sini.
One by one datang. Aduh. Ni, dia bagus ni. Siapa ni? ஆனால் கடைசியாக எனக்கு கிடைச்ச உங்கள் முகங்கள் இதுதான். உங்களோட உணர்வுகள் இந்த டைரி மூலமா இத்தனை நாள் என்னை சந்தோஷப்படுத்தியிருக்கு. நீங்கள் மறுபடியும் வேலைக்கு வர்றதா பாஸ் சொன்னார். வெல்கம் பேக். இங்கே உள்ள பிள்ளைங்க இந்த மேகலாக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக இந்த டைரியை மறுபடியும் அவங்க முதலாளிக்கிட்டேயே ஒப்படைக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. இப்படிக்கு ரமேஷ். அங்கிள் எங்கம்மா காலையிலையே நல்லா இருக்கீங்களா? நேற்று தானே பார்த்தா அதுக்குள்ளே நல்லா இருக்கியான்னு கேட்குறேன். நேற்று பார்த்தேன், இன்னைக்கு பார்க்கலையா? அதான். ஓ அப்படியா, பாசம் பிச்சுக்கிட்டே இருக்குது. ஃபோ அங்கிள், இவ்வளோ செடிகளை ஒண்டியாக வந்துட்டீங்க? அட நான் ஒண்டியா எங்கே மாட்டேறது இவ்வளவும்? ரமேஷ் இருந்தால அவனோட உதவினால தான் இவ்வளவு நட்டேன். அது அந்த ரமேஷ் எப்படி அங்கிள் இருப்பான் பார்க்க? எப்படி இருப்பானா? பார்க்க எப்படி இருப்பான்? எப்படி தெரியுமா இருப்பாரு? அப்படியே ஆம்பளை மாதிரியே இருப்பாரு. காமெடி பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன எப்படி இருப்பான்னா? விளையாடாதீங்க அங்கிள். ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் காட்டுங்களேன். அவசியம் தெரிஞ்சாகணுமா? சரி, ஏன் உன் ஆசையை எடுப்பானே. அவசரம் இதுவா? இவ்வளோ அழகாக இருக்க மாட்டாமா? இது மூஞ்சி அது ஷாருக் கான். இந்த படத்துக்கு பக்கத்தில் பக்கத்தில் இந்த பக்கம். இதே தான் கொண்டை கட்டிருக்கல, இதுதான் ரமேஷ். அதான் 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 ரமேஷ். அங்கிள், நான் இது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாமா? சாப்பு நீ பண்ணிக்க போகிற பண்ணிக்க. ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். வேறு பண்ணிக்கல, கிளம்பு. பாய் அங்கிள். ஏ மேகலா, இன்னைக்கு ஒரு பையன் இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு கேட்டான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் விட கிடைக்கல. எனக்கு இந்த கணக்கு புரியலண்ணே. கணக்கா? எல்லாமே கணக்கா சொல்லுவேன், ஆனால் கணக்கு வைப்போம். கஷ்டமாக இருக்கு. என்னண்ணே இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? அதே மேகலாக்காவாக இருந்திருந்தா நேரம் டப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் மேகலா, நீங்கள் மேத்தமெட்டிக்கில் அவ்வளோ வேகமா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரு சின்ன பையனை அசிங்கப்படுத்திட்டான். மேகலா, ஆக்சுவலி இந்த குயிஸ் ரொம்ப ஈஸி. இந்த பால் 9 இருக்கு இல்லையா, அது 6ஆகவும் பாய்க்கலாம், 9ஆகவும் பாய்க்கலாம். ஸோ 6 + 11 + 13 is 30.
நீ எங்கே போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? லைப்ரரிக்கு போனால் உன்னை ஆளை காணும். இல்லை எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் சொல்லுங்கள். இல்லை, உன் பேரில் ஒரு போஸ்ட் கார்டு வந்திருக்கு, அதை நவீன் கிட்ட கொடுத்துருக்கேன். போஸ்ட் கார்டா? அது அவ்வளோ முக்கியம் இல்லை அங்கிள், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ம் மேகலா, ரமேஷுக்கு இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப அக்கறை தான். ஏன்? இல்லை, வேலையை விட்டு போனாலும் நம்மளெல்லாம் மறக்காமல் போஸ்ட் கார்டெலாம் அனுப்பி விட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற? இன்றைக்கி சாட்டர்டே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். இது பாரு, நான் செஞ்சது உன்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் காரணமும் சொல்ல போகிறதில்ல, என்னை மன்னிச்சிருன்னு நான் கேட்க போகிறதில்ல. பட் எனக்கு ஜஸ்ட் ஒன் மோர் சான்ஸ் கொடு. I miss you, Megla. I miss you every day. நம்ம 10 வருஷமாக அவங்க லவ் பண்ண, அதையெல்லாம் நான் மறக்க முடியல. நீ என்னை விட்டுட்டு போனதுலேருந்து எத்தனையோ வாட்டி உன்னை கால் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நீ தான் என் ஃபோன் நம்பர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். ஃபேஸ் பண்ண தைரியம் எனக்கு இல்லை. பட் அதனால் நான் எத்தனையோ போஸ்ட் கார்டு உனக்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் ஒன்றுத்துக்கும் நீ பதில் அனுப்பலை. உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் நீ எப்படி இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியணும். என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு சுயநலவாதி. என் சுயநலத்துக்காக உன்னை வேலை விட்டுட்டு வர சொன்னேன். உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம். இனி எனக்காக நான் உன்னை எதையும் செய்ய சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். என் தப்பை திருத்திக்க ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? அந்த கேர்ள் கூட எனக்கு இப்போ எந்த கனெக்ஷனும் இல்லை. ப்ளீஸ் மேகலா, என் கூட திரும்ப வந்துடு. ஓ, இது உன்னோட தானே? மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் ஒன்றும் படித்து பார்க்கல. என் அனுமதி இல்லாமல் படித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதான். அப்பா அந்த போஸ்ட் கார்டு அவங்ககிட்ட தர சொன்னாருக்கா. சரி நவீன், நீ கிளம்பு. தேங்க்ஸ். சரிக்கா.
ரமேஷ் அவர்களுக்கு மறுபடியும் நம்மால் மீட் பண்ண முடியல. ஆனால் அந்த பசங்க உங்களை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த லைப்ரரியில் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ இந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. நவீன் இப்போ நல்லா படிக்கிறான். லீவ் எடுக்காமல் ஸ்கூலுக்கு போகிறான். அவங்க அப்பாவுக்கும் படிப்போட அருமை புரிஞ்சிருக்கு. இது எல்லாம் உங்களால தான். ரொம்ப நன்றி ரமேஷ். மன்னிக்கிறதும் மறக்கிறதும் தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம்னு எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. தேங்க்ஸ் a lot ரமேஷ். இதுக்கப்புறமும் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ நாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு தோணுது ரஞ்சித். இது உன் மேலே இருக்கிற கோபத்தினாலேயோ இல்லை நீ பண்ண தப்புக்கு தண்டனையும் இல்லை. வாழ்க்கையில் நம்ம 2 பேரோட தேடல்கள் வேற வேறையாக இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே என்னோட உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்ததே இல்லை. ஒத்து வரதுன்னு தெரிஞ்சோம் நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது எந்த பயனும் இல்லை ரஞ்சித். உன் வாழ்க்கையை தேடிப்போ. உனக்குன்னு எழுதப்பட்டவளை நீ கண்டிப்பாக சந்திப்ப. அப்போ உனக்கு புரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு. நானும் எனக்குன்னு எழுதப்பட்டவனை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். பிடிச்சிட்டேன். ஓ என் விளாடுறியா? மேகலாக்கா ரமேஷ் அண்ணே